ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் ரமணா பேசுகிறேன். ஸோ இன்றைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிளாஸ் பசங்க கூட ஒரு வார்னே சொல்லலாம். ஒரு 5v5 மேட்ச்சை தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வேட்டக்காரன் இந்த ரூம் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா என் கிளாஸில் இருக்க படா ப்ரோ பிளேயர்ஸ் கூட தான் விளையாடுறது. ஒரு 5 பேர் ஆப்போசிட்டு, ஒரு 5 பேர் எங்கள் டீமு. ஸோ ஃபஸ்ட்டு ரவுண்டை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரீகண்டிட்டேன், டவர் கிடைக்கலன்னு சொல்லிட்டு. ஸோ போனால் எவனும் கன் தரல, எல்லாருமே செத்துட்டே இருக்கானுங்க. சரி விஸ்ட்டு பண்ணுவோம் சொல்லிட்டு தைரியமாக போனால் முடிச்சு விட்டானுங்க 3 பேர் வந்து. கடைசியாக ஒருத்தன் தான் இருப்பான், அவன் எப்படி தெரிவிக்க வரான்னு சொல்லிட்டு பாருங்கள். எனிமியே இல்லை, புல்லட்டை தான் சொன்னேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா சும்மா அழுத்துன்னு அழுத்தும், ஆனால் எனிமி மேலே ஒன்று கூட படல. 3 பேர் வந்து சாத்தி விட்டானுங்க போடாங்கிட்டுன்னு சொல்லிட்டு. அப்புறம் முடிச்சு விட்டானுங்க, டிஃபீட் ஆகிட்டு ஃபஸ்ட் ரவுண்டு. பட் ஃபைனலாக நாங்கள் தான் ஜெயிப்போம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா 21 கிலோ அடிச்சிருந்தேன். சும்மா வேறு லெவலில் ஆடி இருப்படே சொல்லலாம். பட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணு கடைசியாக கேம் பிளே பார்த்துட்டு. ஸோ நான் ஏதோ அழுத்தி பிடிச்சி தான் ஆடி இருப்பேன். இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெறித்தனமான வார்னே சொல்லலாம், அதனால தான். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா டபுள் ஷெக்கில் தான் எடுத்து ஆடிட்டு இருந்தேன். நான் மட்டும் கிரிட்டுன்னு எடுத்துனா ரிவ்யூ பண்ணி விட்றானுங்க. பட் அப்புறம் நெக்ஸ்ட்டு அவனால் ரிவ்யூவே பண்ண முடியல, அதுக்குள்ளே செத்துறா. பட் இவருக்கு டேமேஜ் கொடுத்த அப்புறம் வேலைக்கு ஆகல. நம்ம டீமேட்டை நாக் பண்ணி விட்டானுங்க. அப்புறம் கேப்பில் போனால் இந்த இடத்துல எப்படி தான் தப்பிச்சேனே தெரில. ஸோ என்னால் மட்டும் தான் இந்த வேலைலாம் தப்பிக்க முடியும். பாருங்கள், அப்படியே படிக்கட்டு மேலே ஏறேன், அப்படியே போய் அடித்து துவைச்சி விட்றேன். ஸோ என்ன பண்ணுறதுனே தெரில. நான் மட்டும் ஒரு மாதிரி எங்கேயே போயிட்டுருக்கேன். இன்னும் 2 பேர் தான் இருந்தானுங்க. எங்கன்னு தேலான்னு சொல்லிட்டு பார்த்தா அங்கே க்ளோவால் போட்டுருந்தான். நான் அப்படியே போய் கேப்லேயே வச்சு முடிச்சு விட்டேன். நான் எதிர்பார்க்கவே இல்லை, அவனும் எதிர்பார்த்துருக்க மாட்டான் இந்த மாதிரி ஓட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபைனலாக ஒருத்தன் தான் இங்கே என் க்ளோவால் தான் இருந்துச்சு. அதனால் நான் போட்டு லைட்டாக டேமேஜ் கொடுத்துட்டு அன்சைடு போய் ஒரு அடி தான் அடித்து முடிச்சு விட்டேன். ஸோ இன்னொருத்தவன் தான், அவனை வந்து எங்கள் டீமேட் அடித்து அப்படியே முடிச்சு விட்டானுங்க. சரி நெக்ஸ்ட் ரவுண்டு வந்து விளாட்லான்னு சொல்லிட்டு பார்த்தா என் டீமேட் ஒருத்தன் கூட ஒழுங்காக விளாட்ல. ஒருத்தனை மட்டும் தான் போட்டானுங்க. நெக்ஸ்ட் நான் மட்டும் தான் இருந்தேன். ஸோ என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரில. தப்பிக்க மட்டும்தான் முடிஞ்சுது. ஏன்னா இந்த இடத்துல ஒரு கேப் வந்தால் கூட பரவாயில்ல, என்னன்னே தெரில. போய் அதே இடத்துல வந்து க்ளோவில் சுற்றி போட்டு சேர்த்துறேன். சரி நெக்ஸ்ட் ரவுண்டு வந்துடும்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு கொடூரமான சம்பவம் நடக்கும். என் பக்கத்தில் ஒருத்தவங்க ஸ்னைப்பர் அடிக்கலான்னு பார்த்தான். நான் வந்து ஸ்விட்ச் பண்ணி டப்புன்னு அவனை முடிச்சு விட்ருவேன். ஸோ இவனை முடித்த உடனே அவன் டீமேட் வந்து 3 பேர் இருப்பானுங்க ரிவ்யூலாம் பண்ணிவிட்டு. ஸோ போனால் மானவரே அடித்தானுங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் பொறுமையாக அடிதுனா முடிச்சிருப்பேன். ஒரே ஒரு மிஸ்டேக் தான். ஸோ இவனை இந்த கிளாப்பில் இவன் வந்துட்டான். ஸோ இவனை பார்க்காம விட்டது தான். இவனை மட்டும் பார்த்துருந்தேன், க்ளோஸ் ஆகணுங்க, ஏன்னா ஜோன் வந்துச்சு. நெக்ஸ்ட்டு இந்த ரவுண்டு தான் கைஸ் வெறித்தனமான சம்பவம் நடக்கும். 1v4 பண்ணிகிட்டு இருப்பேன். ஃபஸ்ட்டு ஒருத்தன் நான் நாக் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே அவனுக்கு மட்டும் அடி வாங்கிறதுக்கு வரானுங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கிரிப்ட் பண்ணி வாங்கடா அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவாங்களே, அந்த மாதிரிலாம் கிடையாது. எதுக்குன்னே வந்தானுங்க. ஸோ நான் முடிச்சுட்டேன். ஃபைனலாக ஒருத்தன் தான் இருந்தான். ஸோ அவனை வெயிட் பண்ணி ஸோ அப்புறம் செத்துறா அசிங்கமாடும், அப்படியே மண்டியில் அடிப்பானுங்க பக்கத்தில் வருவானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பாதியமாக போனேன். அப்படியே சரியான அழுத்தி முடிச்சு விட்டேன். இதை அடித்த உடனே எனக்கு அப்படியே சந்தோஷமாக தாங்கலை. இந்த டோர்னமெண்ட்டில் வின் பண்ணால் ஓடணுங்க பாரு கத்திக்கினேன். அந்த மாதிரி நான் ஒரு மூளைக்கு ஓடுறேன். செம்ம ஜாலியாகிடுச்சு. ஏன்னா 1v4 சரியாச்சு கைஸ், எனக்கு பிடிச்சது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 1 டேப் அடிச்சுட்டு போனால் இங்கே ஒருத்தவன் அவனோட ஃப்ரெண்டு இருந்தான். ஸோ அவனை அடிக்க முடியல, திடீர்னு அவன் டீம்மேட்லாம் வந்துட்டானுங்க. ஸோ ஒருத்தனை மட்டும் தான் என்னால் இங்கே ஃபினிஷ் பண்ண முடியும். இவனை ஃபினிஷ் பண்ணிட்டு நம்ம டீம்மேட் வர நாக் பண்ணிடுவாங்க. ஸோ அவனையும் ரிவ்யூ பண்ணிட்டு அப்படியே மண்டை மேலே ஏறி போயிடுவேன். ஸோ ஃபைனலாக இங்கே ஒருத்தன் மட்டும் தான் இருப்பான். ஸோ நான் தான் அடிக்க வேண்டிய நிலமை. அவன் ஆப்போசிட்டில் இருக்கவங்க நல்லா தான் விளாடுவான். ஸோ நானும் அப்படியே அவனை அடித்து அவனை சொல்லிட்டு போய் மண்டை மேலே வைப்பேன் பாருங்க, தக்காளி மாதிரி சதுரிச்சு ரெட்டாக. ஸோ அப்படியே வெறித்தனமாக இருந்தது அந்த ஃபீலிங்லாம். அப்புறம் அவன் ஆப்போசிட் டீமை கலாச்சி விட்டுட்டு நெக்ஸ்ட் ரவுண்டு வந்தாச்சு. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா க்ளோவால் போட யூஸே இல்லை. என்னன்னு தெரியல, என்னடா தைரியம் அவ்வளோனே எனக்கு புரியல. நான் க்ளோவால் போடாமே அவன் க்ளோவால் போட்டு அடிச்சுட்டு இருக்கிறான், என்னன்னே புரியல. அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல போவான் ஒருத்தவன் கிராஸ் ஆகும் திடீர்னு. சரி அடிக்கணும்னு சொல்லிட்டு அப்படியே திடீர்னு திரும்பி அடிப்பேன். அவனுக்கு 999 போல் எனக்கும் என்னன்னு தெரில. எனிமி இருக்கானா எதையும் பார்க்காம அப்படியே புல்லட் அழுத்துது. ஸோ இந்த மாதிரி பண்ணால் தான் ஒரு எப்படியாவது பட்டுரும். ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன். ஏன்னா எனிமி நம்மளை பார்த்து தான் அடிக்க வருவான். ஸோ நம்ம அதுக்கு முன்னாடி வச்சு தான் முடிச்சிடலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லாருமே இந்த வீட்டுக்குள்ளே வந்துட்டானுங்க. என்னன்னே தெரியல என்ன பண்ணுறானுங்க. வீடு ஃபுல்லாக க்ளோவில் போட்டு மாணவரையாண்டி சண்டை போட்டுருக்கானுங்க. நான் ஒரு 2 பேர் அடிப்பேன். நான் அடிச்சிருக்க முடியாது, ஏன்னா இந்த இடத்துல ஒரு ட்ரிக் யூஸ் பண்ணிப்பேன். இந்த மாதிரி மாட்டினீங்கன்னா இந்த உக்காந்தி அடிங்க, அப்படியே நவுந்து உக்காந்தி அப்படியே அடிச்சிங்கன்னா கன்ஃபார்ம் காலி. ஸோ ஃபஸ்ட் எனிமி போட்டோடனே நெக்ஸ்ட் ஒன்றும் வருவான் பாருங்க, அவனை பாருங்க, அவன்லையும் அதே மாதிரி தான் அடிச்சிருப்பேன். ஸோ உட்காந்து மாணவரையும் அப்படியே சுற்றி என்ன வேணால் பண்ணலாம். எப்பயுமே நான் செத்துருவேன் இந்தமாரி ஷார்ட் ரேஞ்சில் மாட்டிட்டா. இப்போ என்னன்னு தெரியல. ஸோ இன்றைக்கி அப்படியே மாணவரையும் நான் மட்டும் நவுந்து வெறுத்து கட்டிட்டு இருக்கிறேன். ஃபைனலாக ஒருத்தன் தான் இருந்தான். ஸோ அவனும் பிளேயராக இருப்பான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் போயிட்டான். அதாவது டவர் கிடைக்கல போல், ரீகண்டினியூ பண்ண போயிடுவான். ஸோ அது தெரியாமல் க்ளோவில் வரைஞ்சுதான் திடீர்னு அடிச்சுட்டு ஆர்வத்தில். அப்புறம் 6 ரவுண்டு ஜெயிச்சு ஃபைனல் ரவுண்டுக்காக வந்துச்சு. அப்புறம் அந்த கட்டமெல்லாம் ஏறி அவனுக்கே தெரியாமல் ட்விஸ்ட்டு கொடுத்து முடிச்சு விட்டு
ஃபைனலாக ஒருத்தர் 2 பேர் இருந்தானுங்க. நாங்கள் ஃபுல்லாக இருந்தோம். பட் கில் தேவைன்னு சொல்லிட்டு எனிமியை நோக்கி எல்லாருமே போயிட்டு தானுங்க. பாருங்கள், எவனுமே உயிர் பயம் காமிக்கல. எல்லாமே எனிமியை தராங்க. ஒருத்த மட்டும்தான் இருந்தான். இதில் கூட எனக்கு தான் லக்கு. ஏன்னா இந்த இடத்துல ஒரு கேப் இருக்கும். அதை எவனுமே பார்த்துருக்க மாட்டானுங்க. அப்படியே கேப்லேயே போட்டு முடிச்சு விட்ருவேன். ஸோ இவனை முடித்த உடனே அவன் டீமேட்டையும் அவன்லேயே முடிச்சிருவானுங்க. ஸோ புயாவை அடித்தாச்சு. மொத்தமாக 21 கில் அடிச்சிருப்பேன். செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. மதிய வரை எக்ஸாமு, காலைல இந்த கேமு வேறு மாதிரி சம்பவம் சரியாக இருந்துச்சு. ஸோ இந்தமாரி நிறைய வீடியோ பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாளைக்கு ஒரு புது கண்டென்ட்டில் சந்திக்கிறேன். பாய்.